வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். டைவாவுடைய 4K டிவி 55 இன்ச் 4K டிவி, இந்த டிவியினுடைய அன்பாக்சிங் நம்ம சேனலில் நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டீங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு முழு விவரமும் புரியும். ஸோ முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ இந்த வீடியோவில் இந்த டிவி எப்படி இருக்குது, இந்த டிவி நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற முழு விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த முழு விமர்சனத்தை முழுசாக பாருங்க. இந்த வீடியோனுடைய ஸ்பான்சர் AMX. AMX தரப்புல இருந்து சமீபத்தில் பல இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ் தான் அவங்க அமேசான்ல லான்ச் பண்ணிருக்காங்க. AMX 1X அப்படிங்கிற இயர்போன்ஸ், அப்புறம் AMX P1 ஃபிளாஷ் கார் சார்ஜர், வயர்லெஸ் மொபைல் சார்ஜர், USB டேட்டா கேபிள், இந்த மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் அவங்க அமேசான்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, டைவா என்னடா புது கம்பெனியா இருக்கு, தெய்வமே புதுசாக டிவியை கொண்டாடியே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்போ புதுசாக தெய்வா அப்படின்னு ஒரு டிவியே வந்துருச்சு. நாங்களாம் சின்ன வயசில் இருக்கிறப்போ ஐவா அப்படின்னு ஒரு டிவி இருக்கும். இந்த ஐவா டிவிக்கும் இந்த டைவா டிவிக்கும் ஏதாவது லிங்க் இருக்கான்னு சொல்லிட்டு நானும் தேடி பார்த்தேன். ஒரு லிங்க் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப ஒரு புதிய பிராண்டு தான், யாரும் கேள்விப்படாத ஒரு பிராண்டாக தான் இருக்குது. பட் டிவியை வாங்கி அன்பாக்ஸ் பண்ண வேண்டி நான் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த டிவி மேலே இருந்த என்னுடைய அபிப்பிராயம் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இதுக்காக பல காரணங்கள் இருக்குது. முதல் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பார்ப்போம். இன்னைக்கு இந்த டிவியோட விலை சொல்லிடுறேன், 40,000 ரூபா. 40,000 ஒரு 4K HDR பேனல் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது 55 இன்ச் டிவி ரேஞ்சில். சமீபத்தில் ஷியோமியோட MI டிவி 4K டிவியோடைய அன்பாக்சிங்கும் நம்ம சேனலில் பார்த்தோம். எல்லா டிவி வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இந்த ப்ரைஸ் ரேஞ்சு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ பில்டு குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. அருமையான பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கீழே உள்ள ஸ்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டலில் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஸ்டர்டியான ஒரு டிவியாக இருக்கு. நீடித்து நிலைக்குமா இல்லையான்னு தெரியாது, ஏன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்குது ஒரு மாசமா தான். நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு திடமான ஒரு ஸ்டர்டியான பில்டு இந்த டிவியில் இருக்குன்னு நான் பார்த்த மட்டுக்கு எனக்கு தெரியுது. டிவியோட டிசைன் பார்க்கறதுக்கு, ஏஸ்தெட்டிக்ஸ் பார்க்கறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு டிவி. இன்னைக்கு சராசரியாக நீங்கள் ஒரு கடையில் போய் ஒரு டிவி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த பெசல்ஸில் ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி ரொம்ப அல்ட்ரா மாடர்ன் டிசைன்லாம் கிடையாது, நார்மலான ஒரு டிவி. இந்த டிவியில் எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, சப்போஸ் ரிமோட்டை கண்டுபிடிக்க முடியல, ரிமோட்டை சோஃபாக்குள்ளே போய் ஒளிஞ்சிருச்சு, இல்லை குழந்தை இங்கே தூக்கி போட்டாங்க அப்படின்னா அந்த டிவியை டக்குன்னு ஆன் பண்ணுறதுக்கு எங்கன்னு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். இன்னைக்கு இருக்கிற பல டிவியில் சைடு பேனலில் உங்களுக்கு பிசிக்கல் பட்டன்ஸை கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் டவுன், சேனல், ஹோம், பவர் ஆஃப், பவர் ஆன், எல்லாம் முக்கியமான தேவையான பட்டன்ஸ் எல்லாமே சைடில் கொடுத்துட்டாங்க. இந்த டிவியில் என்னென்ன போர்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா போர்ட்ஸுமே பின்னாடி வச்சிருக்காங்க. கொஞ்சம் நீங்கள் வால் மவுண்டிங் பண்ணிட்டீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது எல்லா டிவிலையும் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான். மற்றபடிக்கு இந்த வால் மவுண்டிங் பண்ணுறதுக்கான ஒரு வால் மவுண்டிங் பிராக்கெட்டும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இந்த விலையிலேயே 40,000 விலையில நீங்கள் போட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா நான் வால் மவுண்டிங்கான பிராக்கெட், ஸ்க்ரூஸ், அப்புறம் சென்சி அப்படிங்கிற உங்களுடைய சேட்டலைட் டிவி இல்லாட்டி டிஷ் டிவியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு IR கேபிள் எல்லாமே சேர்த்து இந்த டிவியில் கொடுத்துட்றாங்க. இந்த டிவியில் இன்னொரு எனக்கு ஒரு அட்ராக்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவியோட ரிமோட் கண்ட்ரோல். இது ஒரு 2-in-1 ரிமோட் கண்ட்ரோல்னு சொல்லலாம். இந்த ரிமோட் கண்ட்ரோல் ஒரு புறம் யூஸ் பண்ணீங்கன்னா சாதாரணமாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் பட்டன்ஸ் எல்லாமே அதில் நீட்டாக லே அவுட் பண்ணியிருக்காங்க. பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் எனேபிள்ட் QWERTY கீபோர்ட், அதாவது சாதாரண ஒரு கீபோர்டில் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லே அவுட்டில் எழுத்துக்களாக இருக்கட்டும், நம்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாம் என்ட்ரு பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது அந்த ப்ளூடூத் கீபோர்டில். ஆனால் ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த ரெகுலர் கீபோர்டு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் ரிமோட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கரெக்டாக டிவிக்கு நேராக அந்த IR போட்டிருக்கிற இடத்துல பாதி நேரம் அமுக்க வேண்டியதாக இருக்குது. ரெஸ்பான்சிவ்னஸ் அவ்வளோவா இல்லை. என்னதான் டிவியில் பில்டு குவாலிட்டி எப்படி வேணா இருக்குன்னு சொல்லி டிவியில் ரிமோட் கண்ட்ரோல் என்னன்னா இருக்கட்டும், பிக்சர் குவாலிட்டி முக்கியமாக இருக்கா, அதுதான் முக்கியமான விஷயம். இந்த டிவி ஒரு 4K HDR பேனல். இதில் குவாண்டம் லூமினிட் அப்படின்னு சொல்லிட்டு தைவா கம்பெனிக்காரவங்க சொந்தமாக ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அட்டகாசமாக இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு டிஸ்பிளேயோடைய குவாலிட்டி ஒரு ஹை எண்ட் மாடல் சாம்சங், சோனி, LG, பேனசோனிக் இந்த மாதிரி மாடல்ஸில் போனால் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி தரம் இதில் காமிச்சிருக்காங்க. குவாலிட்டி தரம்னு சொல்கிறத விட டிஸ்பிளேனுடைய பெர்ஃபார்மன்ஸ், கலர்ஸ் அருமையாக இருக்குது. அதையும் இந்த பிளாக் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பிளாக், எல்லா கலர்ஸுமே பெர்ஃபெக்டாக இருக்குது. கண்ணுக்கு வெறிக்கிற மாதிரி ஓவர் சேச்சுரேஷன் கிடையாது. சில சாம்சங் ஹை எண்ட் டிவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா
கண்ணுக்கு வலிக்கிற மாதிரி சேச்சுரேஷன் அதிகமா இருக்கும். அது நீங்க ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண் வலிக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரிலாம் கிடையாது. கரெக்டான சேச்சுரேஷன், கரெக்டான கலர்ஸ், அதுவும் கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் அருமையா இருக்கு. அமேசான் ஃபயர் ஸ்டிக்கா இருக்கட்டும், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கா இருக்கட்டும், 4TB வரைக்கும் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு USB பென் டிரைவா இருக்கட்டும், ஒரு பிளே ஸ்டேஷனா இருக்கட்டும், எதுல இருந்து வேணா இன்புட் பிளே பண்ணாலும் இந்த டிஸ்பிளே ரொம்பவே அருமையா இருக்கு. 4K குவாலிட்டி நல்லா இருக்கு. 4K கண்டென்ட் அதிகமா கிடையாது இப்ப நம்ம கிட்ட. நான் சாம்பிள்ஸ்லாம் ப்ளே பண்ணி பார்த்ததுல இதுல 4K கண்டென்ட் நல்லாவே இருக்கு. 1080p தான் இன்னைக்கு வந்து பெரிதும் கிடைக்கக்கூடிய, எல்லா இடத்துலையும் ஈஸியா கிடைக்கக்கூடிய கண்டென்ட். இந்த கண்டென்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா இருக்கு. குவாலிட்டி சூப்பர்பா இருக்கு. அதாவது HD ரெடி இல்லாட்டி 720p இந்த மாதிரி கண்டென்ட்லாம் ப்ளே பண்ணி பார்த்ததுல ஓரளவுக்கு ஒரு 1080p தரத்துக்கு ஏத்தாப்புல ஒரு மேட்ச் பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க. பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த டிவி குவாலிட்டி, SD குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம், 360p 480p இல்ல அதுக்கும் கம்மியான 240p இந்த மாதிரி கண்டென்ட்லாம் ப்ளே பண்ணி பார்த்துறப்போ அவ்வளவுக்கு குவாலிட்டி நல்லா இல்லை. இதுக்கான முக்கியமான காரணம் ஹை எண்ட் டிவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ஸ்கேலிங் அல்காரிதம் கொடுத்துருப்பாங்க. லோ ரெசல்யூஷனையும் வந்து ஹை ரெசல்யூஷனுக்கு அப்ஸ்கேல் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு 4K டிவில பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட் மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அல்காரிதம் இந்த டிவில நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த பிரைஸ் ரேஞ்ச் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த டிவில இல்லவும் இல்ல. சாதாரண ஒரு டிவி பாத்தீங்க அப்படின்னா பார்க்கலாம், ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு கிளியரான ஒரு பிக்சர், ஷார்ப்பா ஒரு டீடைல்டா ஒரு பிக்சர் நீங்க பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் ரேட்லாம் அருமையா இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஒரு சாதாரண ஒரு பிக்சர் குவாலிட்டி நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகே, பிக்சர் குவாலிட்டிக்கு அடுத்து ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த டிவில பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. எப்பவுமே ஒரு டிவில இருந்து ஃப்ரண்ட் ஃபேசிங் ஸ்பீக்கர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா குவாலிட்டி நல்லாவே இருக்கும். அதுல இவங்க கொடுத்துருக்கிற ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா ரொம்ப லவுடா இருக்கு. 50% வால்யூமுக்கு மேல என்னால போகவே முடியல. ஏன்னா பக்கத்துல இருக்காரு திட்டிடுவான்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு 50% மேலே போகாம வச்சிருந்தேன். அவ்வளவுக்கு அதுலயே வந்து ரொம்ப லவுடா இருந்துச்சு. லவுடா இருக்கு, கிளியரா இருக்கு, அவங்க பேசுறது எல்லாம் டயலாக்ஸ் எல்லாம் கிளியரா கேக்குது. ஆனா நீங்க மியூசிக் கேட்கறப்போ அந்த பேஸ் இதுல எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததாக இந்த டிவி வந்து ஒரு ஸ்மார்ட் டிவி. ஸோ இந்த ஸ்மார்ட் டிவி யூஸ் பண்றதுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த டிவிக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக இவங்க வந்து ஒரு Android 7.0க்கு மேல இவங்க கொஞ்சம் லான்ச்சர்லாம் போட்டு, டிவிக்கான ஒரு லான்ச்சர்லாம் போட்டு கொஞ்சம் UI கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருக்காங்க. இன்டர்னல்ஸ் பாத்தீங்கன்னா 1GB RAM இருக்கு, 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. ஆப் இன்ஸ்டால் பண்றதுக்கு ஆப்டாய்ட் மற்றும் கூகுள்னுடைய பிளே ஸ்டோர்ல இருந்து டிவிக்காக ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க அதுல இருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். யூஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சில அப்ளிகேஷன்ஸ் எதுக்குன்னே தெரியாம அப்பப்ப கிராஷ் ஆகுது. இப்போ ஹாட் ஸ்டாரா இருக்கட்டும், இல்ல யூடியூபே சில சமயம் நான் வந்து 4K கண்டென்ட்லாம் ப்ளே பண்றப்போ டக்குன்னு யூடியூபே கிராஷ் ஆயிருது, திருப்பி நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு. நெட்ஃபிளிக்ஸ் ஆப் இருக்கு, அமேசான் பிரைமுக்கான ஆப் இருக்கு. ஆனா இது எல்லாமே, இந்த ஆப் எல்லாமே உங்க டிவியில இன்ஸ்டால் பண்ணக்கூடிய இந்த ஆப் எல்லாமே டிவிக்காக பண்ண ஒரு அப்ளிகேஷன் கிடையாது. அந்த ஆப்லயே பாத்தீங்கன்னா மொபைல் வெர்ஷன் தான் அதுல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மெனு நேவிகேட் பண்றதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க இந்த நெட்ஃபிளிக்ஸ் கண்டென்ட்ல நீங்க ப்ளே பண்றப்போ உங்களுக்கு 4K கண்டென்ட்லாம் இதுல இன்னும் வரல. மொபைல்ல என்ன உங்களுக்கு HD கண்டென்ட் வருமோ அந்த அளவுக்கு தான் இதுல வருது. நான் இதுல வந்து நான் எக்ஸ்டர்னலா ஃபயர் ஸ்டிக்கை கனெக்ட் பண்ணி அதுல இருந்து நான் நெட்ஃபிளிக்ஸ்லாம் ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஸ்மார்ட் டிவியா யூஸ் பண்ணாம ஒரு ரெகுலர் டிவியா நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும், சூப்பரா இருக்கும், அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். இவங்க வச்சிருக்க சாஃப்ட்வேருக்கு கண்டிப்பா வந்து அட்லீஸ்ட் 2GB RAM ஆச்சு தேவைப்படும். அதனால தான் அடிக்கடி கிராஷ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த டிவியோட அன்பாக்சிங் வீடியோல உங்கள்ட்ட கேட்டிருந்தேன், இந்த டிவியை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்காவாசி கமெண்ட் 80% அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஷியோமியோட MI டிவியோட கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஷியோமியோட MI டிவியும் டைவா டிவியும் பக்கத்து வச்சு பாத்தீங்க அப்படின்னா பிக்சர் குவாலிட்டி கண்டிப்பா டைவா டிவியில ஷியோமியோட MI டிவியை விட ஒரு 20% 30% அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி சவுண்ட் குவாலிட்டியும் டைவா டிவியில அருமையா இருக்கு. பட் ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MI டிவியில உங்களுக்கு அருமையான உங்களுக்கு ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு எல்லா அப்ளிகேஷன்ஸையும் அதில் யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட்லேருந்து ஆன்லைன்லேருந்து ஸ்ட்ரீம் பண்ணக்கூடிய கண்டென்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்டேபிளான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆண்ட்ராய்ட் டிவி இருக்கிறதுனால உங்களுக்கு ஆண்ட்ராய்டுக்கு இந்த டிவிக்காகவே பண்ண சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இதில் கிடைக்குது. ஸ்மார்ட் டிவியை பொறுத்த மட்டும் ஸ்மார்ட் டிவி யூசேஜுக்கு இந்த ஷியோமியோட MI டிவி பெட்டராக இருக்கும். ஸ்மார்ட் டிவியோட யூசேஜை தவிர்த்து பிக்சர் குவாலிட்டி மட்டுமே உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா நீங்கள் டைவா டிவியை பார்க்கலாம்.
பட் டைவா டிவி பார்க்குறப்போ இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு இந்த டிவியோட சர்வீஸ் சென்டர் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்களுடைய வெப்சைட்ல போய் பார்க்குறப்போ இந்தியா முழுக்க மொத்தம் அவங்க 44 சர்வீஸ் சென்டர் தான் வச்சிருக்காங்க. அதுவும் வந்து பூரா டெல்லி நோக்கி இருக்கு. நம்ம தலைவர் வடிவேல் சொன்ன மாதிரி அங்க இருந்து அம்பூட்டியும் கொண்டாந்து இங்க வச்சா சரி வரும் போல. இன்னும் அவங்க கொண்டாந்து அந்த மாதிரி அங்கனி அந்த தலைநகரத்துல இருந்து இங்க நமக்கு தாய் நகரத்துக்கு கொண்டு வரல, பல சர்வீஸ் சென்டர் கொண்டு வரல. பட் டைவா கம்பெனிக்காரங்கள்ட்ட கேட்டதுல பல ஊர்களுக்கு சர்வீஸ் சென்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா இன்ஸ்டாலேஷன்லயோ இல்ல இந்த டிவி யூஸ் பண்றதுலயோ ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. அந்த டோல் ஃப்ரீ நம்பரை கால் பண்ணீங்கன்னா உடனடியா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க. உங்க வீட்டுக்கு வந்து உங்க டிவியில பிரச்சனை சால்வ் பண்ணணும்னா கூட உங்களுக்கு ஆள் அனுப்பி இதை சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அவங்க சொன்னதை நான் உங்களுக்கு அப்படியே திருப்பி சொல்றேன். மித்தபடிக்கு சர்வீஸ் சென்டருடைய இன்னைக்கு இருக்கிற நிலவரம் உங்களுக்கு சொல்லியாச்சு. இந்த வீடியோ நீங்க என்னைக்கு பாக்குறீங்கன்னு தெரியாது. அன்னைக்கு வந்து இந்த டிவியோட சர்வீஸ் சென்டர் உங்க ஊர்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டைவா வெப்சைட் போய் பாத்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் மேல ஒரு ஐக்கன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்க ஊர்ல சர்வீஸ் சென்டர் இருக்கா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்கலாம். என்ன இந்த டிவி கம்பெனியோட கொஞ்சம் புதுசா இருக்கு. இந்த டிவி யூஸ் பண்றது கொஞ்சம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ இதெல்லாம் ஸ்டேபிள் பண்ணாங்கன்னா தாராளமா 100% வாங்கலாம். பட் இந்த டிவி வாங்குறத விட இந்த டிவி நான் பரிந்துரை பண்றதை விட நான் வந்து ஷியோமியோட எம்ஐ டிவி என்னுடைய பரிந்துரை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இந்த டிவியை பத்தி இன்னும் சில டவுட்டுகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் கமெண்ட்ஸ்ல ரிப்ளை பண்றேன். இந்த டிவி இப்போதைக்கு பேடிஎம்ல மட்டும் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. பேடிஎம் மால்ல உங்களுக்கு வேணும்னா இந்த டிவி பிடிச்சிருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் கிரிசோனா சரி சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. பண்ணாதவங்களுக்கு சொல்றேன், அந்த ரெட் சிவப்பு கலர்ல ஒரு ரெட் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு மணி பட்டன் இருக்கும். டங்குன்னு அடிச்சிட்டீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டோன்னே டங்குன்னு உங்க மொபைல் போன்ல நோட்டிபிகேஷன் வந்துடும். அடுத்த பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.